ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தியானித்து வருகிறோம். தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்த சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. கடந்த நாள் வரைக்கும் நாம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி அதுவரைக்கும் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை, சண்டையை மூட்டி விடுகிற ஒரு காரியம். சுருங்க சொல்ல போனால் இது 2 மனிதர்களுக்கிடையே கோல் சொல்லி பிரித்து விடுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் நடத்துகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காரியங்களை வெறுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் விரும்புவதில்லை, அதை அவர் அருவருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிரமாணமாய் எழுதி கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன் ஜனங்களுக்குள்ளே, உன் சொந்த ஜனங்களுக்குள்ளே அங்கு இங்கு கோல் சொல்லி திரியாயாக. ஏன் அப்படின்னா அவனோட இரத்த பழியை நீயே சுமக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தரை பற்றி சொல்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஒருவேளை அதனால பெரிய விளைவுகள் ஏற்படுமே, ஆனால் அவர்களுடைய இரத்த பழியை நாம் சுமக்க வேண்டிய காரியம் ஏற்படும். அதனால இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை சொல்லுகிறதுனால 2 சிநேகிதர்களை, அதாவது இதுவரைக்கும் பாலிய நண்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்தே இதுவரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள கூட இந்த கோல் சொல்லுதல் என்கிறதான ஒரு காரியம், தேவன் வெறுக்கிற அந்த காரியம் அவர்கள் 2 பேரையுமே பிரிச்சிருமா. அந்த காரியம் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைக்கு அடுத்த காரியம் நமக்கு வேண்டாம் என்றுதான் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு இடைபடுகிறார். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள்ளே தைக்கும். ஏதோ அவங்க நினைக்கலாம், நான் ஏதோ விளையாட்டுக்காக தானே சொன்னேன், இது இவ்வளோ விபரீதமாயிடுச்சா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இருக்கலாம். ஆனா அது கேட்கிற மனிதர்களுடைய இருதயத்துல தச்சிட்டே இருக்கும். அது ஒரு வேதனையை கொடுத்துட்டே இருக்கும், அவங்கள காயப்படுத்திட்டே இருக்கும். நீ குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான முடிவுக்குள்ள அவங்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வேதம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் பாருங்க: விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். அப்ப எல்லாத்துக்குமே காரணம் யாரு? இந்த கோல் சொல்லுதல். அப்ப இந்த கோல் சொல்லுதல் இல்லைன்னா பகை இல்லை, விரோதம் இல்லை, சண்டை இல்லை, விவாதம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஆங்காங்கே ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரிகிறவர்களாய் அல்லாமல் நன்மையை நாட பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் மொர்தெகாயை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலின் நன்மையை நாடுகிறவனாய் இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? இஸ்ரவேலின் நன்மையை நாடுகிறவனாய் இருந்ததுனால தான் எஸ்தர் ராஜாத்திக்கு தன்னுடைய காரியத்தை தெரிவித்து தன் ஜனத்தை தேசத்தின் அழிவில் இருந்து, துஷ்ட ஆமானுடைய கையிலிருந்து தப்புவிக்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட உதடுகள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் நன்மை உண்டாக பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய அழிவுக்கு ஏதுவாகவோ, அவர்களுடைய பிரிவினைக்கு ஏதுவாகவோ, சண்டைகளை திறந்து விடுகிறதுக்கு ஏதுவாகவோ நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது.
இப்படி விரோதங்கள் சகோதரர்களுக்குள்ளே உண்டாறதுக்கு காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இங்கே சகோதரருக்குள்ளே விரோதம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை. 2 பேருமே பலி செலுத்த போறாங்க. ஒருவனுடைய பலியை மாத்திரம், ஒருவனுடைய காணிக்கையை மாத்திரம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், மற்றொருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்று அறிந்தவுடன் பொறாமையினாலே அங்கே தன் சகோதரனை விரோதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ விரோதிக்கிறதுனால பகையோடு நின்று விடாமல் கொலை செய்கிற அளவுக்கு இந்த காயின் துணிந்து விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விரோதம் என்பது முடிவு கொலையில கொண்டு போய் கூட விடுகிற அளவுக்கு கொடிதான ஒன்று. அதனால இப்படிப்பட்டதான விரோதங்கள் எழும்பாதபடிக்கு, நாம் அதற்கு காரணமாய் இராதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். 2வது ஒரு காரியம் நாம் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். இங்க என்ன அப்படின்னா, தேவ ஜனங்களை குறித்ததான ஒரு பயம் யாருக்கு உண்டாகிறது? பார்வோனுக்கு உண்டாகிறது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்தில் தோன்றின உடனே அவன் நினைக்கிறான், நம்மளை விட இந்த ஜனங்கள் பெருகி இருக்காங்க, நாளைக்கு நம்முடைய சத்துருக்களோடு இணைந்து நம்மளையே அவங்க எதிர்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தினால இவங்களை மிகவும் ஒடுக்க ஆரம்பிக்கிறான், மிகவும் உபத்திரவப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவர்களுடைய ஜீவனையும் கூட கசப்பாக்குகிற அளவுக்கு அவர்களை கொடுமையாய் அங்கே வேலை வாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒருவித பயம். அந்த பயத்தினால அங்க விரோதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. 3வதாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்போ விரோதம் நமக்கிடையே காணப்படுகிறதுக்கு ஒரு காரணம் பகை. பகை இருந்துச்சுன்னு சொன்னா அது கண்டிப்பா விரோதத்துல கொண்டு போய் தான் முடிவடையும். ஆனா வேதம் சொல்கிறது அன்போ சகல பாவங்களையும் மூடும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பகை வராது, சண்டை வராது, விரோதம் வராது, பொறாமை வராது, எரிச்சல் வராது, நம்மை குறித்த ஒரு பயம் இருக்காது. ஆனா ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை உண்டாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது தான், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுனால நீங்க நன்மை செய்கிறீர்கள் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கோல் சொல்லுகிறவர்களாய் இல்லாமல் அன்புடையவர்களாய், விரோதத்தை அமர்த்துகிறவர்களாய் இந்த பூமியில வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளினாலே நம்மை நிரப்புவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வெறுக்கிறதான இந்த 7 காரியங்களையும் எங்க வாழ்க்கையில பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. பொய் நாவு, மேட்டிமையான கண், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், துராலோசனை பிணைக்கும் இருதயம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள இல்லாதபடி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களாய், பகையற்றவர்களாய், கசப்பற்றவர்களாய், பொறாமையற்றவர்களாய் இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பினால ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய அன்பு ஒவ்வொருவருடைய இருதயங்களும் மெய்யாய் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.